லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினா மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 998 ரூபாய் 4 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 293 ரூபாய் 51 உள்ளது. இது வந்து அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றி சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல தான் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பியிருந்தாலும் மறக்காமல் பற்றுச்சிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு வேளை நீங்கள் பணம் அனுப்பி முடித்ததுக்கப்புறமா எல்லாமே சரின்னு நினச்சிட்டு போனாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்த்தவங்க யாராவது பிளவிட்டிருப்பாங்க. ஒரு அக்கௌண்ட் நம்பரை பிளவிட்டிருப்பாங்க, அல்லது பேரில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு வங்கியுடைய பேரை மாற்றி போட்டிருப்பாங்க. அதனால் தயவு செய்து பணம் அனுப்பி முடித்ததுமே பற்றுச்சிட்டு செக் பண்ணிவிட்டு வெளியேறுங்க. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் உங்களுடைய பணத்தை அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 170 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 865 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 779 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 45 தினார் 560 ஃபெல்ஸ். கடந்த காலங்களில் 18 17 15 தினார்னு வாங்கின நகைகள் இன்னைக்கு இந்த அளவுக்கு போயிருக்குது. ஏதோ வண்டி யாரெல்லாம் வெளியில் கழுவுறீங்க, பக்கெட்டில் தண்ணி எடுத்து கழுவுறீங்களா, அடுத்தாப்பு வருது. போலீஸ் அதிகாரியினுடைய மரணம். வீல் சேரில் இந்தியர்கள் 2 பாடியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் முன்னாடி விட்டுட்டு எஸ்கேப் ஆகிய சம்பவம். 35 வருடமாகுது குவைத்துடைய யுத்தம் நடந்து. இதோ அதிரடியான நடவடிக்கை. கடைகளுக்குள் நுழையும் அதிகாரிகள். தீ விபத்து கைரவான் பகுதிகளில் ஒருத்தர் தீக்காயம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இனி வரும் நாட்களில் ரொம்ப மோசமான ஒரு காலநிலையை நாம் சந்திக்க போகிறோம். குறிப்பாக வெளியில் இந்த வண்டி கழுகும்போது காலையில் சாதாரணமாக ஒரு 5 மணி 6 மணி இந்த நேரத்துக்கு போய் வெளியில் வண்டி கழுவிட்டு இந்த வண்டியெல்லாம் கழுவி தொடச்சி எல்லாம் முடிச்சுட்டு வந்து என்னடா கால் நம்ம நிற்கிறோமா இல்லையா, நிற்கிறோமா பறக்கிறோமா, எந்த ஒரு உணர்வுமே இல்லை. கால் 2 அப்படியே விரைச்சி போயிடுது. கையும் அதே மாதிரி தான். கையும் காலும் இருக்குதா இல்லையான்னு கூட உடம்புல தெரியாத அளவுக்கு நம்ம நடக்கிறோமா மிதக்கிறோமா பறக்கிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அந்த அளவுக்கு நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா குளிருடைய வீரியம் அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி அதை விட அதிகரிச்சிருக்குது. இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குளிர் அதிகமாக ஒரு வேளை கையில் காலில் குளிர் அதிகமாக இருந்துச்சுன்னா வார்ம் அப் பண்ணுங்கள், கொஞ்சம் நடங்க, கால் கையை கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் கைரவான் பகுதிகளில் வீடொன்றில் தீ விபத்து. உடனடியாக தீயணைப்பு படை விரைந்து வந்து தீய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு நபர் வந்து தீக்காயம் அடைந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிகளில் வேலை செய்யக்கூடியவங்க அனைவருமே இந்த தீ விபத்துகள்லேருந்து முடிந்த வரைக்கும் உங்களை பாதுகாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 35 வருடமாகுது சதாம் யுத்தம் நடந்து குவைத்தில். ஜனவரி 17 1991 இந்த யுத்தம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த காலத்தில் யாரெல்லாம் குவைத்தில் இருந்தீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சால்மியா போலீஸ் சால்வ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு திருட்டு கேஸ். ஆசியன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. காலாவதி ஆகின அக்காமா.
அக்காமா இல்லாத ஒருத்தர். அடுத்த கேஸ் ஜஹரா போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அகமதி போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருந்த ஒரு நபர், அப்ஸ்காண்டர் ஒருத்தர் தான் வெளிநாட்டு சாராயத்தோட கைது பண்ணியிருக்காங்க. அக்காமா இல்லாத அடுத்த கேஸ். இன்னொரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஹவாலி கவர்னரேட் பகுதிகளில் திருட்டு கேஸ். இவரும் 1 வருடமாக தான் அக்காமா எக்ஸ்பயர் ஆகி. அக்காமா இல்லாதவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியாக மாறுது அக்காமா இல்லாதவங்களுக்கு. அடுத்ததா உணவு கடைகள் அனைத்துலேயுமே அதிரடியான சோதனை. பல கிலோ கணக்கில் ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட இறைச்சி, மீன், இறால் வகைகளை பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி உணவு பாதுகாப்புத்துறை அதிரடியாக பல கடைகள்லையும் நுழைகிறாங்க. உணவகங்கள், மத்தாம்கள், இந்த மாதிரி கடைகள் அனைத்துலேயுமே, ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாம் நுழைஞ்சு அதிரடியான சோதனை பண்ணுறாங்க. ரொம்ப மோசமாக கலீஜாக எங்கேயாவது உணவகங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதிரடியாக இழுத்து பூட்டி சீல் வைப்போம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாங்க. 2 இந்தியர்கள் செய்த மிகப்பெரிய முட்டாள்தனமான செயல். வைத்தியசாலைக்கு முன்னால் சடலத்தை விட்டு சென்ற சம்பவம். இந்த சம்பவம் எப்படி அரங்கேறுதுன்னா, வீல் சேர் போய் இருக்கிறார் இல்லையா, அந்த வீல் சேர் தள்ளிட்டு போவாங்களே பங்களாதேஷ் நாட்டவர், அவரை கூப்பிட்டு ஒருத்தரை வந்து தூக்கி வண்டியிலேருந்து எடுத்து அப்படியோ வீல் சேரில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி வார்டுக்கு கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த நபர் தள்ளிக்கிட்டு போயிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா உள்ளே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா டாக்டர்கள்ட்ட கொண்டு போய் ஒப்படைச்சா எமர்ஜென்சி வார்டில் செக் பண்ணி பார்த்தா சடலம் உயிரிழந்து பல மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறமா யார் கொண்டு வந்தாங்க எங்கன்னு விசாரித்து பார்த்தா ஆளுங்களை காணும். அதுக்கப்புறமா உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் இது சம்மந்தமான இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. கேமரா இதெல்லாம் செக் பண்ணி வந்த வண்டி நம்பர் எல்லா டீட்டெயில்ஸையும் கேதர் பண்ணி 2 பேரையும் கடைசியில் பிடிச்சா இறந்து போனதும் இந்தியர் தான். 2 பேர் கொண்டு வந்தாங்களே அவங்களும் இந்தியர்கள் தான். கடைசியில் பிரேத பரிசோதனையில் இயற்கையான மரணம் தான், ஹார்ட் அட்டாக் வந்து மறைந்திருக்கிறாங்க இறந்த நபர் அப்படின்ற மாதிரி தான் தெரிய வந்திருக்குது. ஆனால் எதுக்காகடா பாடியை விட்டுட்டு ஓட்டினீங்க அப்படின்னு விசாரணை பண்ணினா கடைசியில் எங்களுக்கு அக்காமை இல்லை சார், அதால் தான் விட்டுட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்களுடைய நண்பர் தான் அப்படின்னு. அவங்களையும் பிடிச்சி நாடு கடத்துறதுக்குரிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அக்காமா இல்லாமல் வீட்டை விட்டு பாஞ்சு போகிறீங்க இல்லையா, கடைசியில் உங்கள் சடலத்தை கூட பாருங்கள், உங்களுடைய பாடியை கூட ஒப்படைக்க முடியலை. இந்த அக்காமா இல்லாமல் இருக்கிறவங்களையும் யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு கூட இந்த நண்பன் இறந்து போயிட்டான், கடைசியில் அனாதை பணமாக ஹாஸ்பிட்டலில் மெதுவாக கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆக வேண்டிய நிலைமை. வீடுகளில் இருந்து தப்பி ஓடணும், பாஞ்சு போகணும், வெளியில் போய் வேலை செய்யணும், அக்காமா இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த சம்பவம் ஒரு பாடம். தயவு செய்து எக்காமா இல்லாமல் குவைத்தில் இல்லீகல் ரெசிடெண்ட்டாக யாருமே இருக்காதீங்க. முக்காலஃபின் எக்காமாத் அப்படின்ற ஒரு பேரோடு நீங்கள் இந்த நாட்டில் இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு வந்து சாத்தியமே இல்லை. இறந்தால் கூட அனாதை பணம் தான். எவ்வளோ சீரழியும் தெரியுமா? அதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கி அக்காமா இல்லாத காரணத்தால் கூட இருந்த நண்பனை கூட சரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு போக முடியலை. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஏனோ தானோன்ற மாதிரி யாரோ பங்காளிகிட்ட ஒப்படைச்சிட்டு எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க. தயவு செய்து ரொம்ப கவனம், அக்காமா இல்லாமல் இருக்கிறதுடைய ரிஸ்க்கை பார்த்துக்கோங்க. இதோ அடுத்த சம்பவம். இப்போ ரீசெண்டாக கரெக்ஷனல் டிபார்ட்மெண்ட்டில் தீ விபத்து ஏற்படுறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். போலீஸ் அதிகாரிகள் பலரும் காயமடைந்திருந்தாங்க, சுத்திகரிப்பு தொழிலாளரும் காயமடைந்திருந்தாங்க. இதில் வந்து இந்த அதிகாரி வந்து உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதே போல் பலரும் இன்னும் தீவிர காயத்தோட சிகிச்சை அளிக்கப்பட்டு வரதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. வாகன சாரதிகளை, வெளியில் வண்டி கழுவக்கூடிய நண்பர்களை, வெளியில் பக்கெட்டில் தண்ணி எடுத்து கழுவுறீங்களா? ஓகே, அது எந்த தண்ணியில் நீங்கள் கழுவுறீங்க? ஒருவேளை பள்ளி பார்க்கிங்கில் அங்கே இங்கே வெளியில் ஸ்கூல் பக்கம் நிப்பாட்டி வச்சுருந்தா இந்த பர்றாதையிலெல்லாம் தண்ணி எடுத்து கழுவுறீங்களா? தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரி தவிர எங்கேயுமே செய்யாதுங்க. இப்போ ஒரு நபர் பாருங்கள், சின்ன குட்டி பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வண்டி கழுவுறாரு. ஆனால் எங்கே குடி தண்ணி வர பர்றாதை ஒன்றில் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து பள்ளி வாயிலுக்கு முன்னால் வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டியை கழுவிட்டுருக்காரு பைப்பில். உடனே இந்த நபர் வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் உடனே வீடியோ அந்த கணமே அனுப்பியிருக்கிறாரு பலதிய அதிகாரிகளுக்கு. பைப்பில் வண்டியெல்லாம் கழுவி முடித்து தொடச்சிக்கிட்டு ரெடி ஆகும்போது கடைசியில் அதிகாரி வந்து பிடிச்சிட்டாரு. 500 தினார் எப்படியுமே ஃபைன் போட்டிருப்பாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம், வெளியில் வண்டி கழுவக்கூடிய நண்பர்கள். مستقلين ان في ترميم بالمسجد وما في يعني ناس بالمسجد. نتمنى احنا من
اداره مساجد العاصمه يعني يحطوا لكم قفوله على ملوت الماي ملوت الزرع. قفل، حطوا قفل عشان ما حد يستغل الماي مال المسجد. هذا اسراف، هذه فلوس دوله قاعد تروح بالارض، كل واحد يغسل سيارته. وين صارت اي دوله في ناس يغسلون كذي سياييرهم؟ هذول لازم يتخالفون. يعني هذا الفيديو وصل لي واثناء تجول احد موظفين بلديه مركز جابر الاحمد. هذا اللي وصل لي الفيديو. هذا احد موظفين جابر الاحمد اثناء جولته بمدينه جابر الاحمد قطعه واحد مسك الشخص هذا اللي قاعد يصب ماي. وبعد التاكد من الشخص انه تم مخالفته على الاسراف. الله يجزيه خير. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா அஞ்சுக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. லங்கா கூட்டிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே கார்கோ சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்கோ போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். කුවේට් රටේ සේවය කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩු දාන්න හොඳ තොග කඩයක් හොයනවද? මෙන්න එහෙනම් ඒකට හොඳම තැන ලංකා ෆුඩ් සිටි. සියලුම ආහාර වර්ග, ටොෆි, චොක්ලට්, සබන් කුඩු, සබන්, ෂැම්පූ, තෙල් වර්ගයන සියලුම බඩු සාධාරණ මිලට ඔබ සේවය කරන ස්ථානයටම ගෙන්වා ගන්නත් පුළුවන්. ෆ්‍රී ඩිලිවරි ඕනෑම වේලාවක අලුත් නිෂ්පාදන දින සමග ලංකා ෆුඩ් සිටි අපේම තැනක්. වැඩි විස්තර සඳහා මතන්න 65 62 63 90 90 94 22 81. ආයිබෝවයා කුවේට්. ඉතින් ඔන්න කාලයකට පස්සේ අති දැවැන්ත ප්‍රසංගයක් අරගෙන ඩිලාවිස් සීදු බ්‍රේව් කුවේට් රාජ්‍යයට එනවා පෙබරවාරි 13 වෙනිදා. මචං, හලෝ මචං අමියා, thank you. ඉතින් මචං අමියා සහ ලෝටස් ඉවෙන්ට් මැනේජ්මන්ට් කරන දැවැන්ත ප්‍රසංගයක් තමයි පෙබරවාරි 13 වෙනිදා තියෙන්නේ. ඉතින් ස්ථානය තමයි ෂුවෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ පරිශ්‍රය තමයි මේ දැවැන්ත ප්‍රසංගය පැවැත්වෙන වෙලාව තමයි පස්වර 6 ඉඳගෙන රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත සුන්දර ප්‍රසංගය තියෙනවා. ඉතින් ලංකාවේ ඔයගොල්ලෝ ආදරය කරන දැවැන්තම කලාකරුවන් පිරිසක් එනවා මේ ලස්සන ප්‍රසංගයට ගීතවත් වෙන්න. ඉතින් ඔබ සියලු දෙනාටම ආරාධනා කරනවා. මොකද කාලයකට පස්සේ තමයි කුවේට් රාජ්‍යයට ශ්‍රී ලාංකික සංගීත කණ්ඩායමක් විශේෂයෙන් ඩිලාවිස් සීදු බ්‍රේව් අපි එන්නේ. ඒ නිසා සියලු දෙනාටම ආරාධනා කරනවා මේ ලස්සන අනගේ අවස්ථාව මගහර ගන්න නැතුව අනිවාර්යෙන්ම එන්න කියලා. එහෙනම් මතකිනි ස්ථානය ෂුවෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ තැන තමයි මේ ලස්සන ප්‍රසංගය තියෙන්නේ. සවස් 6 ඉඳලා රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත ප්‍රසංගය තියෙනවා. එහෙනම් පෙබරවාරි 13 වෙනිදා මතක තියාගන්න මේ දවස. thank you මචං අමියා. ලස්සන වැඩකින් කුවේට් රාජ්‍යයේ ඩිලාවිස් සීදු බ්‍රේව් අපි හමු වෙනවා. मेरा जिया में मुमुनन्ने फिर